தாம்பரம் முடிச்சூரில் வழக்கறிஞர் வீட்டுக்குள் நேற்று மாலை பாய்ந்த துப்பாக்கி தோட்டா AK-47 ரக துப்பாக்கி தோட்டா என தெரியவந்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை மேற்கு தாம்பரம் மாந்தோப்பு மீனாம்பாள் தெருவை பகுதியை சேர்ந்தவர் தியாகராஜன். 60 வயதான இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். நேற்று மாலை தியாகராஜன் வீட்டில் இல்லாத போது அவரது வீட்டின் உட்புற கண்ணாடி திடீரென உடைந்து நொறுங்கியிருக்கிறது. பின்னர் செவுற்றில் ஒரு பொருளானது தட்டி பெரிய சவுண்ட் ஒன்று கேட்டிருக்கிறது. வீட்டில் இருந்த தியாகராஜன் மனைவி பிரியா, மகன் விஷால் மற்றும் பிரியாவின் தாயார் ஆகியோர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கண்ணாடி உடைய இடத்தை பார்த்தபோது அந்த துப்பாக்கி ஒன்று இருந்திருக்கிறது. இது குறித்து உடனடியாக தாம்பரம் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்த அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு தடவியல் நிபுணருடன் சென்ற போலீசார் துப்பாக்கி குண்டை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டார்கள். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இந்த துப்பாக்கி குண்டானது AK-47 ரக துப்பாக்கி என்றும் SLR ரக துப்பாக்கியாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல துப்பாக்கி குண்டானது 800 மீட்டர் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வந்திருக்கலாம் எனவும், யாராவது தவறுதலாக துப்பாக்கியால் சுட்டதா என்ற கோணத்தில் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அருகே விமானப்படை பயிற்சி தளம் இருப்பதாகவும், அந்த பயிற்சி தளத்திலிருந்து தவறுதலாக இந்த துப்பாக்கி குண்டுகள் வந்தனவா என்ற கோணத்தில் இந்த விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து விசாரணை நடத்துவதற்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், துப்பாக்கி குண்டு பாய்ந்த இடத்தில் இருந்து ட்ரோன்கள் மூலமாக இன்று விசாரணைகள் நடத்த இருப்பதாகவும், அதை சுற்றியுள்ள பகுதியில் எல்லாமே விமானப்படை அதிகாரிகள் தங்கியிருக்கக்கூடிய பகுதி என்பதனால அவர்கள் தவறுதலாக இந்த துப்பாக்கிகள் குண்டை சுட்டு இந்த குண்டு இங்கு பாய்ந்திருக்கலாம் என்ற தகவலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ட்ரோன்கள் மூலம் கண்காணித்து இன்று அதன் குறித்து விசாரணை நடத்தப்பட இருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன்.